சாமிக்கு நல்ல வெள்ளை கலர்ல இருக்க வேண்டிய சம்பங்கி பூவை மாலையா போடுங்க. அம்மனை வழிபடுங்க. மஞ்சள் குங்குமத்தை கொடுத்து அந்த மஞ்சள் குங்குமத்தை வீட்டுக்கு வாங்கி நெத்தியில வச்சுக்கிட்டு வரக்கூடிய ஒரு தன்மை வைங்க. கன்னிராசிக்கு வரக்கூடிய இடையூறு பெரிய இடையூறு இருக்கு, அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு தன்மை உண்டு. உன் குலதெய்வத்தையும் வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய தெய்வத்தையும் வழிபட்டு வந்தா வேற எதுவும் பிரச்சனைகள் வராம குறையில்லாம இருப்பீங்க. இல்லைன்னா மாட்டிக்கிட்டு தப்பிப்பீங்க. கன்னிராசியில பாம்பு ஒண்ணு இருக்கு தெரியுமா உங்க ஜாதகத்துல? இப்ப அது ஜனன ஜாதகம் வந்தாலும் பரவாயில்ல, இப்ப நடக்கிற கன்னிராசியில கேதுன்னு ஒரு பாம்பு இருக்கு. புத்தி வேலை செய்யாது. என்னதான் ஏற்றந்தாலும் இறக்கி தான் விடும். அவப்பேரையும் அவமானையும் தான் வாங்கி கொடுக்கும். வீணான விவாதம், புத்தியவே செயலிழந்து போயிடுவீங்க. பெண்ணா இருந்தா ஆண்கிட்ட கடன் கொடுத்துருவீங்க, ஆனா இருந்தா பெண்ணுகிட்ட கடன் கொடுத்துருவீங்க. அந்த மாதிரி தருணம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் உங்களுக்கு இந்த கஷ்டம்.